துரியோதனனின் மூட நம்பிக்கையும் கிருஷ்ணரின் அற்புதமும். தர்மத்தை சோதித்த துரியோதனன் யாரால் வென்றது? மகாபாரதத்தில் துரியோதனன் தனது சகோதரர்கள் மற்றும் கர்ணனுடன் குருக்ஷேத்திர போருக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருந்தான். ஒருநாள் துரியோதனன் தன் இழிந்த எண்ணங்களை முழுமையாக வெற்றியாக்க கிருஷ்ணரின் சக்தியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தான். அதற்காக ஒரு பெரிய யாகத்தை நடத்துவதற்கு கிருஷ்ணரை அங்கு அழைக்க முடிவு செய்தான். யாகத்தின் போது கிருஷ்ணனை கட்டுப்படுத்தி அவனின் சக்திகளை பறித்து வெற்றி பெறும் திட்டம் இட்டான். கிருஷ்ணர் துரியோதனனின் யாக அழைப்பை ஏற்றுக்கொண்டார். யாகம் நடக்கும்போது துரியோதனன் தன் ஆசான்களிடம் ரகசியமாக உபாயங்களை விவரித்தான். ஆனால் கிருஷ்ணர் யாவற்றையும் சிரித்தபடி சாந்தமாக பார்த்து கொண்டிருந்தார். திருப்பம். யாகம் நடந்து கொண்டிருந்தபோது துரியோதனன் ரகசியமாக கிருஷ்ணரை கட்டுப்படுத்த உத்தியை செயல்படுத்த முற்பட்டான். ஆனால் யாகத்திலிருந்து சக்தி வாய்ந்த தீக்களே எழுந்து துரியோதனனின் மாளிகையை எரிக்கத் தொடங்கின. துரியோதனனும் அவனது கூட்டத்தாரும் அச்சத்தில் ஓடிவிட்டனர். கிருஷ்ணர் சிரித்தபடி கூறினார், தர்மத்துக்கு எதிராக எவரும் வெற்றி பெற முடியாது. மூட நம்பிக்கை நெறிமுறைகளை காக்காது, அது அழிவை மட்டுமே தரும். முடிவு. துரியோதனன் தனது முடிவுக்கு வருத்தப்பட்டாலும் தனது அகம்பாவத்தால் திருந்தவே இல்லை. முக்கிய பாடம்: தவறான செயலை கூட எவரும் செய்ய நினைத்தால் அது அவர்களையே அழிக்க உதவும்.